உன் ஒர்க்கெலாம் முடிஞ்சிச்சாடா? எப்போ ஃப்ரீயாவ? எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுது ரொம்ப நேரம். சாப்பிட்டியா? எங்கே இருக்க? எப்போ சென்னை வருவ? வந்துட்டா எனக்கு ஃபோன் பண்ண. அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் திரும்பவும் குழப்பவாதி ஆகிட்டேன்டா. அப்புறம் ஒரு விஷயம், தயவு செஞ்சு எந்த ஜென்மத்துலேயும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடாத. எனக்கு அந்த ஆண்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையே போயிடும், சரியா? அதனால் எப்பவும் பார்த்தி எனக்கு உங்கள் மேலே அந்த ஃபீல் வரலிங்க அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்வேல, அப்படியே சொல்லு. அப்போ தான் நான் என்னால் உன்னை ரொம்ப லவ் பண்ண முடியும். அது அப்படி தான். எனக்கு நீ இந்த மாதிரி தான் வேணும். ஒருவேளை நீ சரிங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படியே சொல்லிட்டீன்னா அந்த அந்த உண்மைத்தன்மை போயிடுமோ அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு ஆம்பளை கூடவா உண்மையாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் எனக்கு. அதனால் தயவு செஞ்சு என்னை பார்த்து, என் முகத்தை பார்த்து, நீ என்றைக்குமே நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிடாது. அதாவது தமிழில் சொல்கிறேன் என்னென்னா, லவ்வுங்கிறது அன்பு. பட் நீ என் மேலே, எனக்கு உங்கள் மேலே ஃப்ரெண்ட் ஃபீல் தாங்க வந்தது, எனக்கு உங்கள் மேலே லவ் வரலிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரலிங்க, வந்திருந்தால் சொல்லியிருப்பேங்க அப்படின்னு எப்படி சொன்னியோ அதே மாதிரி இப்போவும் இரு. அப்போ எப்படி பேசுனியோ அதே மாதிரி தான் இப்போவும் நீ பேசுகிற. பட் எனக்கு தான் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு குழப்பம் வந்துடும். ஆனால் நீ அதே மாதிரி நீ அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் பார்த்த வரையிலையுமே அந்த மாதிரி இருக்கிறது ஒரு 2 பேரை தான் பார்த்துருக்கேன். ஆமாம், எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல அப்படின்ட்டா. பட் மற்றவங்க எல்லாருமே ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே டஞ்சனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்ககிட்ட எப்படி தப்பி ஓடிடலான்ட்டு. ஆனால் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உன்ன மாதிரி எனக்கு இதுதாங்க வாழ்க்கை, இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா, ஒரே ஒரு நபர் இருக்கிறதுக்கும் 1000 நபர் இருக்கிறதுக்கும் இப்போ வித்தியாசம் இருக்குல்ல. என்னால் எங்கே போனாலும் சுற்றி உங்ககிட்ட தான் நிற்க முடியுது. அதனால்தான் நான் என்னுடைய ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு கற்பனைக்கு உன் குரலை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த முகம் கொடுக்கும்போது தான் அது எப்படி ஆகுது, அது கூட அந்த முகம் ஃபஸ்ட்டே நான் பார்த்து பழகிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இருக்காது. அது எப்படி ஆச்சுன்னா, அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் அதை என்னால் பார்க்க முடியல. அதனால தான் நான் இப்போ நான் நேரில் பார்க்க ட்ரை பண்ணுறேன். எதுக்காகனா, நீ என்னுடையவன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீ என்னுடையவன் இல்லை அப்படிங்கிறத அந்த மனசுக்கு புரியணுங்கிறதுக்காக. நீ வேறொரு பெண்ணுடையவன், நீ வேறொரு பெண்ணுக்கு தான் சொந்தமானவன், அவள் தான் உன் மனசில் இருக்கா. நீ எனக்கு கொடுத்துருக்கிற இடம் அது வேறு தான். எந்த காலத்துலேயும் நான் நீ எனக்கு என்ன இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறனோ அதை எப்போவும் நீ கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி உன் உருவத்தில், உன்னோட குரலில் என்ன மனசில் தாங்கின ஒரு நபர் எப்போ வருவாங்க? அது கண்டிப்பாக வரமாட்டாங்கல்ல. அது வரமாட்டாங்க. சரியா? அதனால் திரும்ப சொல்லு, நான் உங்களை லவ் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லு. பிரித்து பேசிக்க. வார்த்தையில் கூட சின்ன இடத்துல கூட என்ன அதாவது நாம் அப்படிலாம் பேசிடாத. நான் அப்படிலாம் பேசினேன்னா நான் திரும்பவும் உனக்காக ஏங்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் நீ எப்பவும் போல் அப்படியே அந்த கஞ்சியில் தோய்ச்சி எடுத்த குரல்லே பேசு. அதுதான் நல்லாயிருக்கும் உனக்கு. ஓகேவா? பாய்டா.